ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜீக்கு அண்ட் வீகோடைய ரீடிங் மை ஹஸ்பண்ட் டைரி பார்ட் 4 ஓகேவா. பார்ட் 3 வந்து நம்ம எப்படி இன்க்ளூட் பண்ணாக்க நம்ம ஜிம்மி கேட்குறாங்க ஜீவான் கிட்ட. ஜீவான் செல்லாம் சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க ஏன்டா ஜீவா பக்கம் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு. அப்போ ஜிம்மி கேட்குறாங்க, அது அம்மா சொல்கிறாங்க ஏன்டா அப்படி சொன்னா அவங்க ஹார்ட் ஆகிட மாட்டாங்களா. ஜிம்மி கேட்குறாங்க இப்போ நம்ம போய் பார்க்குது. அது அம்மா சொல்லிட்டாங்க சொல்ல அவங்களோட அம்மாலையா சொல்லிட்டாங்க, அவங்கள்ட்ட அம்மா தான் எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க பட் சொல்கிறாங்க எனக்கு என்னோட அம்மா கூட இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க எனக்கு என் அம்மா கூட இருக்கணும் அம்மா, ஜஸ்ட் 1 டே மட்டும் அம்மா என் கூட இருக்கீங்களா, என்னை ஹக் பண்ணி தூங்க வைக்கிறீங்களா அம்மா, எனக்கு ஆசையாக இருக்குது. வெளியில் கேட்குது. ஜிம்முக்கு ஒரு மாறிடுச்சு. இல்லை செல்லும் அவங்க இன்செக்யூர் ஃபீல் பண்ண மாட்டாங்களா, எனக்கு ரொம்ப நல்ல பர்சன்டா குட் பர்சன்டா ஜிம்னு சொல்கிறாங்க. ஆமாம் அம்மா அவங்க ரொம்ப ஸ்வீட்டு ரொம்ப குட் தான், எனக்கு சொல்லி சொல்ல மாட்டேம்மா. ஆனால் சொல்கிறாங்க எனக்கு உங்க கூட இருக்கணும் ஆசையாக இருக்கலம்மா. பேபி கேட்குது. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாறி இருக்குது அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அது எனக்கா பேபியோட கண்டு அவ்வளோ ஏக்கம் ஜிம்மி மேலே. இப்போது ஜிம் பார்க்கணும் தங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க நீங்கள் வந்து நீயே பார்த்துக்கோ யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்காது சொல்லிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கேன். ஜிம்மி பேபி சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் என்னோட அம்மான்ற நீங்கள் மட்டும் தானே பேபி சொல்லிட்டு இல்லைடம்மா அவங்களோட அம்மா தானே சொல்கிறாங்க, அது மற்றவங்களுக்கு தானே பேபி சொல்லிட்டு என்னோட அம்மா நீங்கள் மட்டும் தான் எப்போவுமே ஜிம்மி பேபி கேட்குறது ஜிம்மிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதில் தங்கம் சொல்கிறாங்க ஏமாம்மா உங்களுக்கு என் கூட இருக்க பிடிக்கலையா பேபி கேட்குது. அப்படி இல்லைடா அது என்ன பேசுகிறா கேட்குறாங்க. இல்லை உங்களுக்கு கூட கஷ்டமாக இருக்கா பேபி கேட்குறது. நான் என்ன சொல்லுவேன் என்ன ஜீவான்னு பேசுகிறா அப்படி கேட்குறாங்க. என்ன ஏமாம்மா அப்படி யோசிக்கிறீங்க அப்படி கேட்குறாங்க. அப்படி இல்லை தங்கம் நான் ஒன்றும் சொன்ன ஞாபகம் இருக்கா கேட்குறாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குமாம்மா, உங்களாலையும் என்னாலையும் எப்போவுமே நம்ம அப்பாவுக்கும் ஜெயப்பா அம்மாவுக்கும் ப்ராப்ளம் வரக்கூடாது நீங்கள் சொன்னீங்க சொல்கிறாங்க. நான் இப்போ வரைக்கும் கரெக்டாக இருக்குமாம்மா, நான் எப்போவும் ஜெயப்பா அம்மாவும் தொந்தரவு பண்ணுறதே இல்லை, என் ஒர்க்கை நானே தான் பார்த்துக்கிறேன், எல்லா ஒர்க்கையும் நானே பார்த்துக்கிறேன், நான் அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை மாமா பேபி சொல்லிட்டு இருக்கு. ஜெயப்பா இது கேட்க ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஒன்றும் பார்த்துருக்காங்க அவன் நம்ப முடியல. அப்படின்னா வந்துட்டு எதுவுமே எதிர்பார்க்காம இருக்கிற ரீசன் இது என்ன அப்படி கேட்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லி போயிருக்காங்க எனக்கு புரியல. ஜெயப்பா பார்த்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஜீவன் ஒரு டைம் கூட ஜெயப்பா எனக்கு பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்க சொல்லிட்டு சின்னதாக கூட டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார். அந்த பையன் அவங்க வரைக்கும் அவனே பார்த்துப்பான், அவனு டே பண்ணுவாங்க, எனக்கு அவங்க ரன் பண்ணுவாங்க, எனக்கு அந்த பையனே பண்ணிப்பான். அவ்வளோ அவன் யார்ட்டும் பேச மாட்டான், அவனுக்கு சமத்தாகவே இருப்பான். இப்போ நம்ம ஜெயவை பார்க்குறாங்க அது சொல்லிட்டு இப்போ பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிம்மி என் பேபி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் தானே சொன்னீங்க நான் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கேன் சொல்லிட்டு என் பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க அதோட தங்க சொல்கிறாங்க நீங்கள் பக்கத்தில் இருந்தாலும் இல்லாட்டியும் உங்கள் லெவல்ன்றது எவ்வளோ நிறைய இருக்குது. எப்படி நீங்கள் சொல்லுவீங்களா உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் நான் தான், எனக்கு நீங்கள் நிறைய லவ் வச்சுருக்கீங்க, உங்கள் எப்படி விஷயத்தில் நான் தான் இருப்பேன், உங்களோட எப்படியே நான் இருப்பேன், நீ வந்துட்டு எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் நம்ம ரொம்ப லவ் பண்ணிட்டு சொன்னீங்கல்ல, நான் அதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எப்போவுமே நம்ம எனக்கு அவங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் ஜிம்மி பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிம்மி பார்த்துருக்காங்க அதில் தங்க சொல்கிறேன் இப்போ கூட நீங்கள் தான் முன்னாடி கொடுத்துருக்கீங்க சொல்கிறாங்க. உங்கள் பாட்ட செல்லும் நீ இந்த குழந்தைடா நம்மளோட அம்மா எல்லாம் சொல்கிறாங்க. அம்மா அதே எனக்கு அம்மா கூட இருக்குன்னு ஆசையாக இருக்குது பேபி சொல்லிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க இல்லை தங்கம் ஆனால் நீ வந்துட்டு நான் இங்கே இருக்கணும் ஸ்டே பண்ணி இருக்குன்னு கேட்குறது எல்லாருக்கும் மட்டும் கேட்கலாமா, அப்போ அவங்க இன்செக்யூர் ஃபீல் ஆகாதா, அப்புறம் அப்பாவுக்கு அவங்க ப்ராப்ளம் வராதா அப்படி கேட்குறாங்க. வச்சு மும்மா அதை யோசிக்காம விட்டுட்டு நீ சொல்கிறாங்க டேடா சொல்கிறாங்க. என்னடா சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா, நானும் அம்மா மட்டும் இருக்கவா, நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா நீங்கள் அப்புறம் ஜெயப்பா அம்மா ஜெயோ பேபி நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா, எனக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் வரும், என்னாலையும் அம்மாவாலையும் உங்களுக்கு எப்பவும் ப்ராப்ளம் வரக்கூடாது, உங்களுக்கும் ஜெயப்பா அம்மாவுக்கும் நீங்கள் போகிறீங்களா சொல்லி பேபி கேட்குது. டேக் ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீ தான் சொல்லிக் கொடுத்தேன் அவனுக்கு அப்படி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க நீ தான் சொல்லிக் கொடுத்தா சொல்லிட்டாங்க. உனக்கு தெரியும் பேபி வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் நமக்கு இதெல்லாம் இந்த மாதிரி அட்வைஸ் கொடுத்தா உனக்கு தெரியல சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. பார்க்குறேன் தெரியலன்னு சொல்லல சரியா, ஆனால் அதுக்காக நான் இப்போ வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா சொல்கிறாங்க. நான் கூட யோசிக்க மாட்டேன் நீ வீட்டுக்கு போயேன்னு சொல்கிறாங்க. இதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீ வீட்டுக்கு போயேன், நீ வீட்டுக்கு போய் ஜெயோ போட்டு சரியா, நான் பேபி பார்த்துக்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க எனக்கு புரியலடா ஜீவனுக்கு இப்போ ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது, இப்போ வந்து ஹெல்த் அடிபட்டுருக்கு, இந்த மாதிரி அவனுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் அவன் இருக்கான், நீ பிளட்டு கொடுத்துருக்க, இவங்கள்ட்ட போய் நீங்கள் விட்டு நான் வீட்டு போய் என்ன பண்ண போகிறேன் கேட்குறாங்க. இல்லை ஜெயோ தப்பாக எடுத்துக்க மாட்டாங்களா, எனக்கு அவங்க கொடுக்க ஹர்ட் ஆகிடாதா இன்செக்யூர் ஃபீல் பண்ண மாட்டாங்களா, எனக்கு அவங்க யோசிப்பாங்களா இப்போ நம்ம தான் ஜீவனோட அம்மா அப்படி இருக்கும்போது ஜிம்மி வந்துட்டு அவங்க கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க மாட்டாங்களா, அவங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகாதா அப்படி ஜிம்மி கேட்குறாங்க. பார்க்குறாங்க எனக்கு புரியல சொல்கிறது நீ சொல்கிறது எனக்கு புரியலன்னு சொல்லல, ஆனால் நம்ம ஜீவன் ஜெயோக்கு அந்த மாதிரி ஹர்ட் ஆக வாய்ப்பு இல்லை சொல்கிறீங்க சொல்கிறாங்க. எனக்கு உனக்கே தெரியும் ஜீவன் வந்து எப்பவும் ஜெயப்பா எது எதிர்பார்த்தது இல்லையே, அவன் அவனதில் பார்த்துக்கிறான் சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் இல்லைக்கா அவனே பார்த்துக்கிறான் அப்படி இருக்கும்போது ஜெயப்பாட்டாவது என்ன இருக்க சொல்கிறாங்க. அப்படி இல்லாட்டி உனக்கு புரியாது நீங்கள் இருக்கல அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்களா சொல்கிறாங்க. தப்பாக எனக்கு தெரிஞ்ச ஜிம்மி இருக்குது அப்படி கேட்குறாங்க. நீ என்ன ஒரு பியூர் ரிலேஷன்ஷிப் தானே இருக்கும், உனக்கு மேரேஜ் இருக்குது எனக்கு மேரேஜ் இருக்குது அதை சொல்கிறாங்க. நீ அதை பற்றி பேச சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நினச்சிப்பாங்க பயமாக இருக்கட்டே நீ பேசாமல் வீட்டுக்கு போயிட்டேன் நான் பார்த்துக்கிற பேபியை சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. பார்த்துங்க எதுக்கு இவ்வளோ பயப்படுற எனக்கு புரியலையே, நம்ம என்ன இங்கே தப்பாக இதெல்லாம் போய் இருக்க மாதிரி நான் கேட்குறாங்க சொல்லிட்டாங்க. நம்ம அஃபாரில் இருக்குமாங்க கேட்குறாங்க. அப்படியே பேசுகிறாங்க. எதுக்கு பயப்படுறேன் எனக்கு புரியல, நீ என்கிட்ட மாமா பையன் நான் உங்களை அத்தை பையன் அந்த விஷயத்துல போயிருக்கணுமா சொல்கிறாங்க. பேபிக்காக நம்ம ஒன்றா இருக்கும் அவ்வளோதானே அதே சொல்கிறாங்க. நீ வந்து எங்கூட ஒய்ஃப் ஓகேவா, நான் ஜெயோட ஹஸ்பண்ட் அப்படி தான் நம்ம இருக்கோம், நம்ம ரிலேஷன்ஷிப்பில் கரெக்டாக தானே இருக்கும், நம்ம யாரும் நம்ம ஹார்ட் பண்ணலையே சொல்கிறாங்க.
அதை சொல்கிறாங்க. எதுக்கு இந்த இடத்துல யோசிக்கணும் தெரியல ஜிமின்ட்டே சொல்கிறாங்க. அப்படி இல்லாட்டி அதை சொல்கிறாங்க. இப்போ பேபி தான் டேடா அம்மா திட்டாதீங்க டேடா சொல்லிட்டு இப்போ மாட்டே பார்க்குறாங்க. நான் அம்மா திட்டலடா நீங்கள் போய் சேர்ந்து ஹார்ட் பண்ணுறீங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஹார்ட் பண்ணுறோமா பேபி கேட்குது. ஆமாடா ஹார்ட் பண்ணுறீங்க. எனக்கு ஆசை இருக்காதா ஒரே ஒரு டைம் கூட இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு பேச தானே போகிறீங்க. நம்ம நீ வந்து அவங்க அம்மாவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நினைக்கிறேன். நான் கொண்டு போய் சேர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அவ்வளோ தானே. அந்த உரிமை எனக்கு இல்லையா யார்ட்டே கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. அந்த உரிமை எனக்கு இல்லையா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஏடி படரா ஜிம் கேட்குறாங்க. இல்லை நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க உங்கள்கிட்ட போய் நீங்கள் ரெண்டு பேரும் என்னை பற்றி யோசிக்கிறீங்களா. ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன் உங்களுக்கு புரியல சொல்லிட்டு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் என்னோட உயிரில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு எப்படி சொல்லி போய் எப்படி எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் வந்துட்டு போய் நான் போகணும்னு நினைக்கிறீங்களா சொல்கிறாங்க. அப்படி சொல்லட்டி உனக்கு ஜெயப்பு சொல்கிறாங்க. இது என்னடா இருக்குது. நான் எங்களுக்கு ஃபைட் ஒர்க் என்னடா இருக்குது. நான் ஜெயப்பு போட்டுருவான ஹாஸ்பிட்டல் தானே இருக்கேன். நல்லா தானே பார்த்துக்கிறேன். நான் எல்லாமே நான் கரெக்டாக தானே இருக்கேன். டே சொல்கிறாங்க. யாரும் சீட் பண்ணல யாரும் ஹர்ட் பண்ணல டே சொல்கிறாங்க. அப்படியே டே சொல்கிறாங்க. எனக்கு ஆசை இருக்காது அவங்க கூட இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேசுகிற பார்க்கணும் ஆசை இருக்காது. சின்ன வயசில் உங்கள் இடத்துல பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஜஸ்ட்டு உங்களுக்கு பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதில் தப்பு இருக்கா. என் மனசு தப்பான என்ன இல்லடா உன் மனசு அப்படி இல்லாதப்போ நீ என்ன அப்படி யோசிக்கிற டே கேட்குறாங்க. ஜிம்முக்கு அழகே வந்துருச்சு. டே நான் அப்படி சொல்லட்டே ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ பேபி தான் டேடா நாங்கள் அப்படி சொல்லட்டாடா உங்களுக்கும் ஹோபியமாக்கும் சொல்கிறாங்க. இது என்னடா இருக்குது ஜி டே அழகாங்க. எனக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ரொம்ப ஆசைடா. அதுவும் இது ஒரு கடவுளாக கொடுத்த ஒரு வாய்ப்பு நினைக்கிறேன். எனக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. இல்லை இது எனக்கு புரியுது. எனக்கு பேபி அடிபட்டுருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நீங்கள் எடுத்து ஒன்றா இருக்கீங்களா 2 டேஸ்க்கு அப்புறம் ஒன்றா பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா. நானும் இங்கே உட்காந்து ஒரு வாரமாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ தானே டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப டேஸ்ட் வந்துச்சு. ஜிம்மும் டேஸ்ட் ஸ்டாப் அவுட் ஆகிட்டு இருக்குது. இந்த பக்கம் பேபியுமே அழ ஆரம்பிச்சிச்சு. 3 பேருமே அழகாங்க. சேஃபாக பார்க்குறது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு அவருக்கு இப்படி எப்படி எடுத்துன்னு தெரியல. எனக்கு ஜீவனுக்கு தெரியுது தன்னோட அம்மா ஜீவன் தான் தன்னோட அம்மா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. செகண்ட் அவங்க இந்த மாதிரி தனி அழகுலாம் பார்க்க அவருக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். அவருக்கு ஏற்றுக்க முடியல. கோவப்படவும் முடியல. கோவம் ஒரு பக்கம் இருக்குது. செகண்ட் இவங்க அந்த மாதிரி கஷ்டப்படுறது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. அவருக்கு அந்த ஃபீலிங்ஸ் சொல்லவே தெரியல. ஜிம் பார்க்குங்க அப்படி இல்லட்டே நாங்கள் ஜெயப்பு எதுவும் நினச்சிக்கலாம் தான் நினச்சோம் சொன்னாங்க. மற்றபடி நாங்கள் ஹார்ட் பண்ண நாங்கள் நினைக்கல ஜிம்னு சொல்கிறாங்க. அப்புறம் டேக்கு ரொம்ப அழகு வருது. எல்லாரோட ஃபீலிங்ஸ் பற்றி யோசிக்கிறேன். என்னோட ஃபீலிங்ஸ் பற்றி யோசிக்கலாம் சொல்கிறாங்க. எனக்கு ஜெயப்பு இம்பார்ட்டன் சொல்லிட்டா. ஜெயப்போட ஒய்ஃப் ஜெயோட பேபி என்னன்னு சொல்லவே இல்லைடா. ஆனால் சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் இம்பார்ட்டன் தரடா டே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்கன்னு சொல்லலாம். அவருக்கு டேஸ் வந்துச்சுக்கு இல்லாட்டி அழாது டே ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஜெயவாண்டா டேடா அழாதீங்க டேடா ஓகேவா சரி ஓகே டேடா 3 பேர் ஒன்றா இருக்கலாம் ஓகேவா ஒன்றும் பிரச்சனை ஓகேவா அழாதீங்க டேடா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே அழாத டே சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் ஒரு கட்சி எடுத்து டே அழாத தொடச்சி போக சொல்கிறாங்க. டேஸு கூட பயப்படாங்க. அவர் ஜஸ்ட் கட்சி தான் போடுறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அது சொல்லிட்டு இப்போ 2 கிட்ட வராங்க. டே அழாதா சிமிதா வந்து டேஸ் வாய்ப்பு விடுறாங்க. நம்ம டே பார்க்குறாங்க. நானும் நீ தப்பான கேஷன் இல்லைடா அப்படி நீ எதுக்கட பயப்படுற உனக்கே சொல்கிறாங்க. அப்படி இல்லை டே அப்படி யோசிக்கல சரியா எனக்கு உன் லைஃப் அது ப்ராப்ளம் இருக்கா நினைக்கிறேன் விட்டு அதனால உனக்கும் ஜெயோப்புக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது நினைக்கிறேன் டே. மற்றபடி நான் எனக்கு உங்களை ஒரு ஹார்ட் பண்ண நினைக்கிறேன் டே. அதெல்லாம் வீட்டுக்கு போன்னு சொன்னேன். தப்பாத்துக்காக டே மன்னிச்சு கோச்சுன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஏன்டா அப்படி பேசுறது யாரும் மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இல்லை டே சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது டே. உன் லைஃப் எந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ் பாராட்டக்கூடாது ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஜேகேக்கு வந்துட்டு உங்களை பார்த்து சொல்கிறது எப்போவுமே இருக்குது. இப்போ ஸ்டார்டிங்லேருந்து நான் எப்போ லவ் பண்ணால் அப்போது இருக்காது ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் ஜெயோக்கு அந்த இன்செக்யூராக ஃபீல் ஆகிடக்கூடாது ஓகேவா அதனால தான் சொன்னேன். மற்றபடி தப்பா எடுத்துக்காத டே நடவடிக்கை நினைக்கிற டே ஜிமின் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லி ஜிமின் தான் இப்போ டேஸ் வாய்ப்பு பண்ணி விடுறாங்க. இப்போ டே வந்துட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஏன்டா என்னை பற்றி இப்போ இவ்வளோ யோசிக்கிறா சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா நீ என்னாலும் ஜீவன் ஹார்டாக இருக்கக்கூடாது சரியா அதனால தான் ஜிமின் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எல்லா பழம் உங்களை போட்டு விளாச்சிட்டாங்க. அப்படி இல்லை டே சொல்கிறாங்க. பாட்டா நான் ஜெயோக்கு ஹார்ட் பண்ணடா நான் தப்பு எதுவும் பண்ணலடா. நான் ஜஸ்ட் 2 பேர் ஒன்றா பார்க்கணும் ஆசைப்பட்டேன். ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் அது மட்டும் பேபியோட அவங்க ஹெல்த் முடியாமல் இருக்கப்போ நான் அவங்க கூட தான்டா இருக்கணும். அப்புறம் நான் வீட்டுக்கு எப்படா நிம்மதியாக இருப்பேன் அதை சொல்லி ஜிம்மி கேட்குறாங்க. டே கேட்குறாங்க. ஜிம்மிக்கு புரியுது. அப்படி இல்லை டே எனக்கு பயந்துட்டு யாரும் சொல்கிறாங்க. பயப்படுறதுக்கு எதுவுமே சரியா நம்ம தப்பு பண்ணலடா நீ பயப்படாதா ஜிம்மி டே சொல்கிறாங்க. ஜிம்மி சரி ஓகே டேடா ஜிம்மி சொல்கிறாங்க. டே உன் டேஸ் வாய்ப்பு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பேபி தான் டேடா அம்மா அழாதீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பாட்டா சொல்லி நாங்கள் அழகு ஓகே ஒன்றும் இல்லை நான் பாரு நிலப்படா ஜிம் தான் பேபி டேஸ்லாம் வாய்ப்பு பண்ணி விடுறாங்க. ஜோக்கு எப்போவுமே ஒரு கொஞ்சம் இப்போ இது எப்படி எடுத்துகிட்டு எடுத்துக்கவே தெரிய மாட்டேங்குது. எனக்கா ஒருத்தட்டே இந்த மாதிரி பேசுகிறேன்னா ஸ்டில் ஒரு ஹார்ட்டில் ஜிம்மினும் பேபி தான் இருக்காங்க புரியுது. எனக்கு இவங்க மோர் நம்ம ஜெயோ பேபியை விட நம்ம ஜிம்மினும் ஜிஹான் தான் அவர் மனசு இருக்காங்கன்னு சொல்லி புரியுது. ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் கலந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்களே அதை ஏற்றுக்க முடியல. செகண்ட் யோசிக்கிறாங்க எந்த இடத்துல வந்துட்டு ஜீவானை கவனிக்க விட்டு புரியல எதெல்லாம் வந்து ஹார்ட்டாக இருக்கானா எனக்கு ஒரு எந்த தப்பும் பண்ணலையே ஜியோ பார்க்குறேன். எனக்கு நான் எப்பவும் ட்ரோது இருக்கேன். நான் வந்துட்டு அதிகமான டேக்கிட்ட அட்டென்ஷன் பண்ணி நினச்சிருக்கேன். இல்லை நான் சொல்ல மாட்டேன் நிறையா கிழிஞ்சு பண்ணியிருக்கேன். நான் அந்த பேபி அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண விட்டு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பேபிக்கு இந்த அளவுக்கு ஜிம் மேலே தான் பாசம் இருக்குது. சேம் டேவுக்கு அப்படி இருக்குது. ஆனால் அவங்க ஜஸ்ட் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் ரீசனுக்காக என் கூட வாழ்ந்துருக்காங்க. நான் அப்புறம் ஜேகே ஜிஹோ ஜங்சன் ஜங்மின் நாங்களே உங்கள் லைஃப்பில் எந்த மாதிரி ஒரு ப்ளேஸில் இருக்கணும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு 3 பேர் ஒருத்தர் அவ்வளோ வீடு வச்சுருக்காங்க. ஆனால் அது வெளில எக்ஸ்போஸ் பண்ண பயப்படுறாங்க. இப்போ கரண்ட் அந்த ரிலேஷன் வந்து புரிஞ்சிருப்போம் உடஞ்சி போடும்போது சொல்லி பயப்படுறாங்க. அந்த ரீசன் மட்டும் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜோவுக்கு ரொம்ப கோவம் வருது. அவளை பிடிக்க அப்புறம் என்னதையும் வாழ்ந்தாலுமே ஒரு மனசு இறங்க மாட்டேங்குது. அப்புறம் டோர் நாக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் டே இவங்க திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜோக்குள்ள வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹாபி ஹாங் ஜிம் எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயோ பார்க்குறாங்க.
மொபைல் விட்டு போயிட்டா சொல்கிறாங்க. வாங்க எங்கள் எடுத்துக்கோங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெவ் கூட வராங்க. இப்போ ஜிம் தான் ஹாபியாங்க சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க, ஜெவ் கேட்குறாங்க. அவர் டோன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேவ் நோட் பண்ணுறாங்க, ஜீவான் பேர் நோட் பண்ணுறான். ஜிம் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க பேபி, ஜீவான் வந்து என்ன இருக்க சொல்லிருக்காங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. ஜிம் சொல்கிறாங்க, நான் ஏன் தப்பா எடுத்துக்க போகிறேன். ஜெவ் கேட்குறாங்க, இல்லை அப்படி இல்லை, அது நீங்கள் தான் ஜீவானோட அம்மா, அதை சொல்கிறாங்க. நீங்கள் தான் பிளட் கொடுத்தீங்க அதை சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இல்லை, அது இல்லை, எங்கள் பிளட் டைப் ஒன்று ஒரே டைப்பில் அதான் நான் கொடுத்தேன். அது சொல்கிறேன். ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜெவ் பார்க்குறாங்க, நீங்கள் தான் இருக்கணும் சரியா தான் கரெக்டு சார். ஜெவ் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அதை சொல்லிட்டாங்க. இல்லை அவங்க கூட தான் பிடிச்சிருக்கு சார். ஜீவான் பார்க்குறாங்க. ஜீவான் ஒரு மாதிரி இருக்குது. ஜெவ் கூட பார்வை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் பயமாக இருக்குது. இப்போ ஜெவ் டே நோட் பண்ணுறாங்க. ஜெவ் கூட வாய்ஸ் வந்து எப்படினாக்கா அந்த வாய்ஸ் வந்து ஹாஷாக தான் இருக்குது. அவங்க ஒரு மாதிரி எப்படி கோவத்துக்கு வெளிக்காரம் பேசுவாங்க, அப்படியே பேசுகிறாரு. ஜிம் பார்க்குறாங்க, இல்லை உங்களுக்கு தான் சொல்கிறாங்க, எனக்கு தான் போகல சரியாக சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு ஒன்றா இருங்க சரியாக தான் கரெக்டாக இருக்கும். ஜெவ் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம் பார்க்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க, நான் ஜஸ்ட் இன்னைக்கு 1 night வந்து அங்கே ஸ்டே பண்ணுவேன், நான் மார்னிங் போயிடுவேன். நீங்கள் அதுக்கப்புறம் ஜீவானா சொல்கிறாங்க. இப்போது ஜெவ் பார்க்குறாங்க, இல்லை அவனுக்கு உங்க கூட ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜெவ் சொல்கிறாங்க, அது நீங்கள் தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஜெவ் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவர் பேச பயப்படுற ஒரு மாதிரி. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. டேக்கு வந்து கோவம் வருது. ஜெவ் ஜிம்மிட்டு இப்போ அந்த பாஸ் இந்த மாதிரி பேசுறது பிடிக்கல அவருக்கு, எந்த மாதிரி பேசின கிடையாது இருக்கும். ஜிம் பார்க்குறவங்க மாதிரி இருக்காது சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ் தான் ஃபோனுக்கு வந்து அதுக்கு நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு போயிடாரு. இப்போ நம்ம டே வந்து ஜிம் வெயிட் பண்ண சொல்லிட்டு போகிறாங்க. ஜெவ் போட்டு கூப்பிட்றாங்க. ஜெவ் திருப்பாங்கன்னு சொல்லிட்டு, நீ எதுக்காக இவ்வளோ ஹாஷாக பேச சொல்கிறாங்க. இல்லையே நான் ஹாஷாக பேசுகிறேன், நார்மலாக பேசுகிறேன் சார். ஜெவ் சொல்கிறாங்க, இல்லை நீ நார்மல் பேச மாட்டேன் அப்படி டே சொல்கிறாங்க. இல்லை நான் அப்படி தான் பேசுகிறேன், உங்களுக்கு தப்பாக தெரியுது சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க, உங்களுக்கு தப்பாக தெரியுதா. ஜெவ் கேட்குறாங்க, நீ வேணும் தான் ஹாஷாக பேச சார். ஜிம்மிட்டு இருக்கா ஹாஷாக பேசுகிறேன் டே கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெவ் பார்க்குறாங்க, நான் ஹாஷாக பேசுகிறேன், நார்மலாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெவ் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. பாரு ஜீவானுக்கு ஜிம் கொடுத்துருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் சரி, அதனால் ஜிம்மில் ஸ்டே பண்ணியிருக்காங்க, மற்றபடி எதுவும் இல்லை சரியாக சொல்கிறாங்க. நான் அது வரைக்கும் சொல்லலையே கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் எதுவும் அப்ஜெக்ஷன் சொல்லவே இல்லையா. ஜெவ் கேட்குறாங்க. டேக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது, அவர் ரொம்ப நீ ஆக்டிவாக பேசுறது ஒரு மாதிரி இருக்குது. அங்கே பாரு உனக்கு எது ப்ராப்ளமாக என்ன கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, இல்லை உனக்கு சொல்கிறாங்க, எனக்கு எது ப்ராப்ளம் ஓகேவா, நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க. ஜெவ் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க, எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை ஓகேவா, ஜஸ்ட் மொபைல் இருக்குது நான் போகிறேன் சொல்லிட்டு ஜெவ் போகிறாங்க. டே பார்த்துருக்காங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனக்கு ஒரு பேசுறது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ ஜெவ் கீழே போயிட்டாங்க. அவ்வளோ கோவம் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 2 days மட்டும் வெயிட் பண்ணாங்க ஓகேவா இருக்குது அப்படி ஜெவ் போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்த்து ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. ஏமாம்மா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, எனக்கு இன்றைக்கி ஜெவ் அம்மா பார்க்குறப்ப டிஃப்ரெண்டாக இருக்குது சார். எனக்கு அம்மா ஹாபி அம்மா பார்க்குறப்ப டிஃப்ரெண்டாக இருக்குமா சொல்லி பேபி சொல்லிருக்கு. பட் டேபிள் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வராங்க. இப்போ ஜிம் பண்ணி பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க, என்னடாம்மா சொல்கிறாங்க, எனக்கு சொல்கிறாங்க, உனக்கு சொல்கிறாங்க, எனக்கு தப்பாக ஃபீல் ஆகுது சொல்கிறாங்க. தப்பாக ஃபீல் ஆகுது என்ன அப்படி கேட்குறாங்க. இல்லை ஹாபி அவங்க கோவமாக இருக்காங்களா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க, எதுக்கு கோவம் சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் ஸ்டே பண்ணுறது பிடிக்கலையோ, அவங்க இது வரைக்கும் பேசுனது இல்லை, டேப்பு ஸ்வீட்டாக பேசுவாங்க ஒரு மாதிரி. அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வாட்ச் எனக்கு எதுவும் ஹார்ட் ஆகிற மாதிரி இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, அவங்களும் ஹார்ட்டாக இருக்காங்களா, இல்லை நான் இருக்கிறது பிடிக்கலாட்டி அவங்களுக்கு அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் ஸ்டே பண்ண பிடிக்கலையோ அப்படி சொல்லி ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. நீங்கள் தான் அப்படின்னா பிரச்சனை கேட்குறாங்க. இல்லாட்டி அது எதுவும் சொல்கிறாங்க. இப்போ போய் பார்க்குறாங்க. டாடா என்னடா சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஹாபி மேலே பார்த்தது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, அவங்க வந்து பார்த்தது இல்லை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்புறம் அவங்க ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறாங்க. சரி பேபி சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. இவங்களுக்கே புரியுது, அவருக்கு எப்படி புரிஞ்சுக்கோ அப்படி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஒன்றில் ஓகே பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. டே எதுவும் ப்ராப்ளம் வராதா டே சொல்கிறாங்க. எதுவும் வராதா ஓகேவா, அங்கே எதுவும் தப்பாக இல்லைடா, தப்பாக நடக்கிறது எதுவும் இல்லை சரியா, எதுவும் ப்ராப்ளம் வர நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே யாரும் தப்பாக புரிஞ்சுக்குவாங்களோ நம்ம ரிலேஷன்ஷிப்பாக அந்த மாதிரி ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். டே பார்க்குறாங்க. ஜெவ் பேசின வேர்ட்ஸ் டே ரொம்ப ஹார்ட் பண்ணி எனக்கு. அவர் ஜிம்மில் இந்த மாதிரி அவர் ஜிம்மில் அவ்வளோ சாஃப்டாக பொலைட்டாக பேசுகிறாங்க, ஆனால் அவர் ஹார்ஷாக பேசுறது தேவையாக எதுக்கும் இல்லை. டே பார்க்குறாங்க. சரி ஓகே ஃபஸ்ட்டு ஜீவன் க்யூராக இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் டே அமைதியாகிறாங்க. இது பக்கம் ஜிம் நான் பேபி கிட்ட ஸ்டோரி சொல்கிறாங்க. பேபி பார்க்குறது பேபி ரொம்ப க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இருக்குது. டேக்கு ரொம்ப ஹாப்பி. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் பார்த்துட்டு இருக்காரு ஜிம் தான். டே ஃபுட்டு நிறையா பேபி ஃபீட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. எனக்கும் பசிக்கல, சாப்பிடவே இல்லை, பிளட் வேறு கொடுத்துருக்கேன், நான் போயிட்டு ஃபுட்டு வந்துடுறேன். டே போயிட்டாங்க. ஜிம் தான் ஜெவான் செல்லாம் சொல்லிட்டாங்க. அம்மா சொல்லிட்டாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க சொல்லிட்டாங்க. அம்மா நீங்கள் சொன்ன எல்லாமே ஞாபகம் இருக்குது சரியா, நான் எப்போ உங்கள் ஹோபி அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ப்ராப்ளம் வர விட மாட்டேன் சரியா. ஹோபி அம்மா அப்பா அதுக்கப்புறம் ஜெயஹோ 3 பேரும் ஹாப்பியாக இருப்பாங்க சரியா சொல்கிறாங்க. இதே நம்மளோட விஷயம் சொல்கிறாங்க. ஆமாம் தங்கம், என் தங்கம் உனக்கு அம்மா மேலே கோவம் வரலையா சொல்கிறாங்க. எனக்கு கோவம் வரல சரியா, எனக்கு தெரியும் உங்கள் சுச்சுவேஷன் எனக்கு புரியும் அம்மா அப்படின்னு பேபி சொல்லிட்டு ஜிம் பேபி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அம்மா மன்னிச்சிலே சொல்கிறாங்க. எதுக்கு அம்மா சொல்கிறாங்க. அம்மா நிறைய சொல்கிறாங்க. பாருங்கள் நீங்கள் எந்த மிஸ்டேக் பண்ணல ஓகேவா, நான் இந்த வேர்ல்டுக்கு வரதுக்கு ரீசன் நீங்கள் தான் சரி, இந்த வேர்ல்டுக்கு நீங்கள் நல்லா வெல்கம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. ஏன்னா நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டுருக்கீங்க தெரியுமா, எனக்கு தெரியும். நீங்கள் என் பக்கத்தில் இருந்தாலும் இல்லாட்டி உங்கள் லவ்ன்றது என் மேலே எப்போதும் அதிகமாக இருக்குது. எனக்கு அதே போதும் அம்மா பேபி சொல்லிட்டு ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் சொன்ன லைஃப்பில் நிறைய படிக்கணும், நல்லா அச்சீவ் பண்ணணும் சரியா சொல்கிறாங்க. அம்மா பண்ணது ஒரு மிஸ்டேக் நீ பண்ணுறப்படா சரியா அப்படி ஜிம் சொல்கிறாங்க.
இதெல்லாம் அம்மா வரை ரொம்ப சஃபராக தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பேபி தான் நான் கண்டிப்பாக சஃபர் ஆக மாட்டேன் அம்மா. எனக்கு என் அம்மா நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நான் எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அவள் லைஃப்பில் பார்த்து எடுத்து வைப்பேன். சரியா, என் அம்மா எந்த தப்பும் பண்ணல, தெரியாமல் தப்பு மிஸ்டேக் பண்ணிட்டு தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தெரியும். ஆனால் கண்டிப்பாக அந்த மிஸ்டேக் நான் பண்ண மாட்டேன். என் அம்மா ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறது நடந்துப்பா. ஜிமின் பேபி சொல்லிட்டு ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இது போதும் தங்க எனக்கு ஜிமின் சொல்கிறாங்க. பேபி டைட்டாக ஹக் பண்ணிது. அம்மா நீங்கள் அழவே கூடாது இருக்கா, நீங்கள் எப்போதும் ஜங்க அப்பா கூடயும் அப்புறம் ஜங்ஷன் ஜங்கு தம்பிங்க அவங்க 2 பேர் கூட ஹாப்பியாக இருக்கும். சரியா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகாக வருது. எனக்கு ஒரு பக்கம் ஜிம்முக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, டேக்கர் ஒரு ஃபேமிலி இருக்கிற பேபிக்குன்னு சொல்லிட்டு அது யாருமே இல்லாமல் ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மா இப்போ உங்கூட தான் இருக்குது. சரியா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு பேபிக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அம்மா சொல்லிட்டாங்க அம்மா இப்போ உங்கூட இருக்குது தங்கம். சரியா, எப்போ இல்லை ஃபஸ்ட்டு பேபி தான் நீ தான், இல்லை ஃபஸ்ட் லெவல் நீ தான். சரியா, நான் பக்கத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு குடும்பத்தில் ஞாபகம் எப்போவும் எப்படி செகண்ட் இருக்கும். சரியா, ஜிம்னு சொல்லிட்டாங்க. பேபி பார்க்குறேன் தெரியும் அம்மா அப்படி பேபி சொல்லிட்டு ஜிம் டைட்டாக பேபி ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ டே வந்து ஃபுட்டை வாங்கி வந்துருப்பாங்க. அதெல்லாம் ரிசன் பண்ணுறது ரொம்ப அழகாக அவருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு என்னதான் டே வந்து பேபி வந்து டே கூட இருந்தாலும் ஒரு அம்மாவோட இடத்துல இருக்காங்க, அப்பாவோட இடத்துல இருக்காங்க, பேபி கூட அவங்க கூட இருக்குது. ஆனாலும் அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக லைஃப்பில் அது வந்து நம்ம டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா. ஒன்று கூட அழகாக பார்க்க அவரோட தாங்க முடியல. பண்ணிட்டேவும் கரெக்டு தான். நாங்கள் லைஃப்பில் நாங்கள் ஒரு ஸ்டெப் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்போ எப்படி உங்களுக்கு கில்ட்டினஸ் இருக்குது, பயம் இருக்குது. நாங்கள் யாருமே பேசிக்கிட்டு கூட தப்பாக பார்த்து சொல்லிட்டு அவ்வளோ பயம் இருக்குது. ஆனால் எங்கள் லைஃப்பில் இந்த ப்ராப்ளமாக கூட எனக்கு ஜிம்முன்னு சரி ஜிம்மு கஷ்டப்படக்கூடாது, என் பேபி கஷ்டப்படாது. கடவுள் பாருங்கள் ஜிம்மின் ஜங்களுக்கு அதுக்கப்புறம் உங்கள் பேபி எப்போ ஹாப்பியாக இருக்கணும். ஓகே, அவன் அப்படி நினைக்கணும். என்னை பற்றி அதே மாதிரி சேம் டைம் இல்லை ஜிம்முன்னு ஜிக்கணும் ஹாப்பியாக இருக்கணும். இதான் எங்கள் விஷயம் அப்படியே ப்ரே பண்ணுறாங்க. ஃபைன் ஆகிப்போடுமா டே ஃபுட்டு எடுத்துறாங்க. ஃபுட்டு வாங்கி விட்டா சொல்கிறாங்க. ஜிம் தான் டீ ஃபுட்டு கூட சொல்லிட்டு ஜிம் தான் பேபி ஃபுட்டு போயிட்டாங்க. கடிச்சாலும் ஜிம் ஃபுட் பண்ணுறாங்க. இப்போது பேபி ரொம்ப ஹாப்பி சாப்பிட்ருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. ஹெட்டில் அடிப்படிச்சில்ல ஜிம் பார்க்குறாங்க. அம்மா எனக்கு ஹெட்டில் போய் இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு அம்மா வந்து ஃபீட் பண்ணுறாங்களா பேபி சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. நீ சாப்பிட்றாங்க ஜிம் ஃபீட் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ அந்த பக்கம் நம்ம டே வந்துட்டு பார்த்துருக்காங்க. ஜிம் பக்கம் டே நீ சாப்பிடலையா சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க இல்லை சாப்பிட்டு சொல்கிறாங்க. பட் டே அது சொல்கிறாங்க சாப்பிட்டு சொல்கிறாங்க. டே சாப்பிட்றாங்க. பேபி தான் அம்மா நான் ஃபிட் பண்ணி விடுவா சொல்கிறாங்க. ஓகே நாங்கள் ஃபிட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் பேபி வந்து ஜிம்முக்கு ஃபிட் பண்ணுது. அது பார்க்க அவ்வளோ இருக்குது. டே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ டே பார்த்து அவர் சாப்பிட்ருக்காங்க. இப்போ பேபி ஜிம் மட்டும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஃபுட்டை ஃபிட் பண்ணுறாங்க அவங்க 2 பேர் மட்டும் தான். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. பேபிக்கு ஜிம் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ஜிம்முக்கு ஒரு கால் வருது. ஜிம் பார்க்குறாங்க. கால் ஜங்க பண்ணிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. கால் ஜிவான் ஜெல சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க அவங்க அப்பா கால் பண்ணுறாரு பேசிட்டு வரவா சொல்கிறாங்க. ஓகே அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் இந்த வேலை போயிட்டு ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ ஜங்கா சொல்கிறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கா நீ பத்திரம் போயிட்டா சொல்கிறாங்க. நான் வந்துடுவேன் அவங்க பார்த்து போயிட்டேன். நான் வந்து அங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கா சொல்கிறாங்க. நான் வந்ததுக்கப்புறம் கால் பண்ண முடியல சாரி சொல்கிறாங்க. ஓகே ஜங்கா சொல்கிறாங்க. எப்படி இருக்கா நல்லா இருக்கா சொல்கிறாங்க. அப்புறம் குழந்தை என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அது தூங்கிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் பக்கத்தில் இருக்காங்க சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா வீட்டில் இருக்காங்க சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கா சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் ஏதாச்சும் ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம்மி தான் ஜங்கா ஒன்றும் இல்லைங்க பாரு அது ஜீவன் தெரியும் எனக்கு சொல்கிறாங்க. ஆமாம் டேயோட பையனா டே ஜெக்கி கேட்குறாங்க. ஆமாம் அவனுக்கு அடிப்படிச்சு ஜங்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ஹெட் அடிப்படிச்சு பிளட்டு நிறைய போயிடுச்சு இன்னைக்கு அதெல்லாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. சரி அதுக்கு சொல்கிறாங்க. அது ஜங்கா நான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் ஸ்டே பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் ஜங்கா நான் ஹாஸ்பிட்டல் ஸ்டே பண்ணியிருக்கேன். எனக்கு அவன் என் கூட நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டாரா சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்க ஒரு மாதிரி இருக்குது. ஏன் அவங்க அம்மா ஜெயகோப்பங்க கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. அவங்க இருக்காங்க இருந்தாலும் அவங்க தெரியல. அவங்க கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டாக பேச மாட்டான். அந்த ரீசனால அவன் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் இருக்கேன்ட்டே ஜங்கா சொல்கிறாங்க. அப்போ யாரும் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நானுட்டே அப்படின்னு 3 பேர் தான் இருக்கோம் சொல்லுவா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெயிக்கிறப்ப ரொம்ப பாசிட்டிவ் வச்சுக்கோங்க. அப்புறமா ஜெகி பார்க்குறேன் பார் ஜிமின் ஜீவானுடைய அம்மா ஜெயோ ஓகேவா அவங்க தான் நான் அவங்க கூட இருக்கணும். நீ எதுக்காக சொல்கிறாங்க. நான் வந்து சொல்கிறேன் ஜெயங்கா அவங்க கூட கம்ஃபர்டபுளாக இருப்பேனா அந்த ரீசனாக கேட்டேன் ஜெயங்கா குழந்தை தானே அதனால் அப்பா கூட எனக்கு கேட்டேன். அப்பா ஓகே சொன்னாங்களா அதான் சொல்கிறாங்க. இப்போ ஜெகி பார்க்குறேன் என்கிட்ட கேட்டியா கேட்குறாங்க. அப்படி ஜெயங்கா இல்லை என்கிட்ட கேட்டியா ஜெகி கேட்குறாங்க. இல்லை ஜெயங்கா நீ ஃபாரினில் இருக்கல சொல்கிறாங்க. ஃபாரினில் தான் இருக்கேன் ஆனால் நீ கால் பண்ணி கேட்டுருக்காங்களா கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இல்லை ஜெயங்கா அது சொல்கிறாங்க. என்ன கேட்டுக்கணும் ஜிம்மி நீ அப்படி ஜெகி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜெயங்கா ஜஸ்ட்டு ஒரு நைட் மட்டும் தான் ஜெயங்கா நான் மாறி வீட்டுக்கு போகிறேன் ஜெயங்கா சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கிக்கு ரொம்ப கோவம் வருது. இப்போ ஜெக்கி ஒரு மாதிரி அவ்வளோ கோவம் ஆனால் கோவத்தை காட்ட முடியுமா இருக்கா ஃபாரின் இருக்காரு இப்போ அவங்க இருக்காரு. சரி ஓகே மாறி வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணேன். ஜெக்கி ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு மாதிரி ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஜஸ்ட்டு ஒரே ஒரு நைட்டு தான் குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் கூட எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம் இப்படி அழுதுட்டு இருக்காங்க எதுவுமே சொல்ல அப்படியே கரெக்ட் டேஸ்ட் இருக்கு. அந்த பக்கம் பேபி தூங்கிடுச்சு மாட்டேன். ஜிம் ஃபோன் பேசுறதுல ஜிம் பேபி தூங்கிட்டு மெடிசன் கொடுத்துருப்பாங்க தூங்கிட்டு அப்புறம் மட்டும் வந்து பேபி பிளாங்கிட்ட கார்போட்டில் வராங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஜிம் கம்ஃபர்ட் இயர்ஸ் டே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் அப்படி ஒரு ஸ்கையை பார்த்து அழ ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் பேக்கில் தான் நின்றுருப்பாங்க. இப்போ அங்கேருந்து அப்படி ஜிம் வந்து ஸ்கையை பார்த்து அவ்வளோ அழகாங்க.
டேக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மி தான் ஒன்றும் டே சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க இல்லை டே நம்ம டீனேஜில் பண்ணுற தப்பு லைஃப் வந்து எந்த சப்போர்ட் பண்ணுறது பார்த்தியா, நம்ம தப்பு பண்ணக்கூடாது, தப்புனா தப்பு நம்ம கரெக்டாக சரி பண்ணியிருக்கணும், அந்த தப்பை சரி பண்ணாமல் நீ வேறு வேறு பண்ணி வச்சுக்க இப்படி லைஃப்பில் சஃபர் ஆகும் ஜிம்மி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க இப்போ என்னடா சொல்ல கேட்குறாங்க. ஒன்றும் டே ஜிம்மி தான் அப்படியே அழுதுட்டு இருக்காங்க, ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு பேபி கூட ஸ்டே பண்ணுறேன், அது அப்பான டெஸ்ட்டு நான் ஸ்டே பண்ணேன், ஜஸ்ட் குழந்தை கிளப்பிட்டுருக்கு நான் ஸ்டே பண்ணுறேன் அப்படி கூட புரிஞ்சப்படாதா, அந்த பேபி அடப்ட் பேபிஸ் எல்லாருக்கும் தெரியல, அப்படியாவது அந்த பேபி மேலே யாருக்கும் பாசம் வரதா, எல்லாரும் வெறுக்கிற மாதிரி இருக்கே. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் பேபி எல்லாரும் வெறுக்கிறாங்களே, குழந்தை வெறுக்கிறாங்களா, அப்படி ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவருக்கு சொல்லவே முடியல, ரொம்ப அழகாக டேக்கு ஜிம்மில் ரொம்ப அவருக்கு அழகு வருது. இப்படி எதுக்குள்ள அழுதுட்டு இருக்க டே கேட்குறாங்க. அவருக்கு கஷ்டமாக இருக்கா ஜேக்கு ஏதாவது சொல்கிறேன், நீங்கள் போகிற வீட்டுக்கு டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படிலாம் டே ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இல்லை நான் லைஃப்பில் பண்ண மிஸ்டேக் நினச்சி பார்த்தா நான் அழுதுட்டு இருக்கேன். ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எனக்கு போட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஒன்றும் டே இங்கே அமைதியாக இருக்கு இப்போ ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பக்கம் டேவும் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு ஜஸ்ட் இந்த 1 நைட் கூட அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு ப்ராப்ளத்தை உண்டு பண்ண சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ பாசிட்டிவ் ஆகிட்டுருக்கா. நான் அவங்க கூட 6 இயர் லைஃப் வாழ்ந்துட்டுருக்கேன், நான் உண்மையான லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்கேன். என்றைக்கு அவங்க பிஹைண்ட் எதுவும் பண்ணல. பிஃபோர் மேரேஜ் என்ன தப்பாக இருக்குது சரி, ஆஃப்டர் மேரேஜ் இம்ப்ரூவ் இருக்கேன், நான் கட்டது இருக்கேன், என் குழந்தைங்களுக்கு ஒரு அம்மாவாக இருக்கேன், அவங்களுக்கு நல்லா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக 8 வருஷமாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக மட்டும் தான் இருக்குது. இப்போ தான் ஆஃபீஸ் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லை அம்மா ஹாஸ்பிட்டல் எனக்கு ஒர்க் போன ஆசை செஞ்சு ரீசன் மட்டும் தான் ஒர்க். நான் யாருக்கும் அதை சீட்டும் பண்ணல, நான் ட்ரூவாக தான் இருக்கேன். ஆனால் இந்த ஃபீலிங்ஸ் யாரும் புரிஞ்சுக்கல. என் குழந்தை ரொம்ப சஃபர் ஆகிட்டுருக்கு. நான் பண்ண ஒரு தப்பு, என் குழந்தை ஜஸ்ட் ஒரே ஒரு நைட்டு என் கூட இருக்குன்னு ஹாஸ்பிட்டல் அதுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு வீட்டுக்கு போய்ட்டு கால் பண்ண தான் அவன் பேசுவோம், அப்படி தானே ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ நம்பிக்கைன்றது இல்லையா, ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஜிம்முக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அப்படி பார்த்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கம்ஃபர்ட் இயர்ஸ் தான் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜிம்மில் ரூமில் வராங்க. டே உங்கள் பக்கம் உட்காந்துருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. தூங்கலையா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. சொல்கிறாங்க நீ தூங்க டே சொல்கிறாங்க. இல்லை நீ சொல்கிறாங்க நான் குழந்தை பக்கத்தில் படுத்துக்கிறேன் ஓகேவா, நீ அங்கே படுத்துக்கோ சொல்கிறாங்க. பாரு இன்னொரு பெட்டு போட்டிருக்காங்க. அந்த இடத்துல அட்டெண்டருக்காக ஒரு பெட்டு போட்டிருப்பாங்க. அந்த பெட்டில் டே படுத்துக்கிறாங்க. சைடில் ஒரு குட்டி காட்டில் இருக்கும், அதில் படுத்துருக்காங்க. ஜிம் வந்து பேபி தூங்குற அதே பெட்டில் பக்கத்தில் படுத்து பேபி ஹக் படிக்கிறாங்க. பேபி வந்துட்டு ஜிம் ஹக் பண்ணி டக்குன்னு ஹேண்ட் வந்து ஹக் பண்ணிச்சு. ஜிம் நல்லா டேப் எடுத்துறாங்க. எதுவுமே சொல்லாமல் பேபி கூட கிஸ் பண்ணுறாங்க. சாரி அம்மா மன்னிச்சிக்கோ, சரி அம்மா பண்ண ஒரு மிஸ்டேக் தான், லைஃப்பில் இந்த மாதிரி யாரும் ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் ரொம்ப சஃபர் ஆவாங்க. தப்பு பண்ணினா கூட இதுக்கப்புறம் நாங்கள் இதெல்லாம் தெரியும் மேபி ஒன் டே தெரியும் வச்சுக்கோ, எல்லாரும் தப்பாக பேசுவாங்க. இப்போ நாங்கள் எல்லாரும் பேசினா கூட நாங்கள் தப்பாக இருக்கோம், இது அப்பா இருக்கணும் அப்படியே தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. சரி எங்கள் ரிலேஷன்ஷிப் யாரும் புரிஞ்சுக்கிட்டேவும் இல்லை. இது தெரியும் இப்போ எப்படி ஹைடாக இருக்கும், இதே ஹைடாக தான் எல்லாரும் லைஃப் நல்லா இருக்கும். சரி நான் பேபி அழகாக பண்ணி தூங்க வச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜிம் எழுந்திருக்காங்க. பேபி தூங்கிட்டு இருக்க ஜிம் பேபி ஃபோட்டோ கிஸ் பண்ணிட்டு ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. நான் வீட்டுக்கு போவா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. என்ன ஜங்ஷன் என்ன பண்ணுறாங்க தெரியல. நான் வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போய்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் டேவும் பிடிச்சிக்கிறாங்க. ஓகே ஜிம் 1 செகண்ட் இதை சொல்லிட்டு டே போய் எழுப்புறாங்க. பேபி ஏன் டே சொல்லல சொல்லி எழுப்புறாங்க. இப்போ ஜிம் டே தான் வந்துட்டு ஜெய்வான் சொல்கிறாங்க. டேடா சொல்கிறாங்க. பாரு அம்மா வீட்டுக்கு போகிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெய்வான் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் வந்துட்டு எழுப்புறாங்க. ஜெய்வான் சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு போகிறதாங்க சொல்கிறாங்க. ஜிம் புரிஞ்சுக்க ஜிம்மில் சுச்சுவேஷனை ஓகே நான் புரிஞ்சுக்கிறேன் ஓகேவா. எனக்கு ஜங்ஷன் உங்களுக்கு மிஸ் பண்ணுவாங்க, எனக்கு தெரியும். என் தம்பி 2 பேரும் ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறாங்க. ஆமாட்டம்மா சொல்கிறாங்க. ஓகேம்மா நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டுறீங்களா சொல்கிறாங்க. வீட்டுக்கு போகிறதாங்க நீங்கள் பத்திரமா இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஹெட்பேட் கொஞ்சம் கம்மியாகிடுச்சா சொல்கிறாங்க. இப்போ கம்மியாக இருக்குமாம்மா சொல்கிறாங்க. ஓகே அம்மா எதுக்கு என்ன தங்க சொல்கிறாங்க. லவ்யூ சொல்கிறாங்க. லவ்யூ டூடா சொல்கிறாங்க. தேங்க்யூ அம்மா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. நைட்டு என் கூட இருந்ததுக்கு ஹக் பண்ணி தூங்க வச்சுக்க ரொம்ப ஹாப்பியாச்சு இப்போ மாசம் பேபி சொல்லிருக்கு. ஜிம்முக்கு மாறி இருக்குது. அது ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ சொல்லக்கூடாது ஓகேவா. ஜிம் சொல்கிறாங்க. பேபி தான் ஓகே நான் தேங்க்யூ சொல்ல மாட்டேன். லவ்யூ சொல்கிறாங்க. லவ்யூ டூ ஜிம் நம்ம சொல்லிட்டு சரி ஓகேடா நான் போய்ட்டு வரும்போது போய்ட்டு விடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் வந்துட்டு பேபி வந்துட்டு ஓகே மாமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் ஓகே டே எனக்கு கிளம்புறேன் டே சொல்கிறாங்க. நான் ட்ராப் பண்ண இல்லை ஜெட்டு என்ன போய்க்கிறேன். ஜிம் நான் எப்படி போயிடாரு. ஜிம் அப்படி கரண்ட் டேஸ் வந்துருக்காங்க. வீட்டுக்கு எந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தா பேபி செலிப்ரேட் ஆகிட்டாங்க. பேபி மறைச்சு பார்க்குறேன். ஜிம் பார்க்குறேன். ஜங்ஷன் சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. நீ ஏன் அங்கேயே ஸ்டே பண்ணுற நைட்டு நீ வீட்டுக்கு வரலாம் சொல்கிறாங்க. அது ஜீவன் நான் இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜீவன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் முடியல இல்லையா, அவங்க இருக்கும் நான் கேட்டேன்னா அதான் நான் இருந்தால் சொல்கிறாங்க. நீ அங்கே இருந்து எங்கே போய் பார்த்தா நீ அங்கே அந்த பேபி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறீங்களா அண்ணா குழம்பு சொல்ல பாவம் இல்லையா சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் ஸ்டே பண்ண முடியாது எங்களுக்கு அப்படி பேபி சொல்லிருக்காங்க. ஓகே நான் உங்களுக்கு தான் சரியா சரி இப்போ ஜிம் சொல்கிறாங்க. பேபிஸ் தான் பாக்கிஸ் கூட சொல்கிறாங்க. எடுத்தாங்க இப்போ ஹாஸ்பிட்டல் வந்து போய் குளிச்சுட்டு வரட்டா கேட்குறாங்க. சரி சரி பேபி சொல்லிருக்காங்க. ஜிம் போய்ட்டு குளிக்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வராங்க. 2 பேபிஸ் தூக்குறாங்க. தூக்கி கொஞ்சிறாங்க. ஒன்றில் சரியா சொல்லிட்டாங்க. பேபிஸ் வந்துட்டு அம்மா சொல்கிறாங்க. மிஸ் சொல்லிட்டாங்க. மிஸ் டூ ஜிம் 2 பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி லவ் பண்ணுறோம். அதுதான் என் தப்பாக எனக்கு தெரியல. எனக்கு இந்த குழந்தைங்க சரி அந்த குழந்தைங்க எல்லாம் ஒன்று தான். நான் 3 பேருக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்க 3 பேருமே ஹார்ட்டில் இருக்காங்க. என்ன இவங்க பேருக்கு பக்கம் சேர்ந்துலாம் பண்ணுறேன். அவனுக்கு நம்ம எதுவும் பக்கத்தில் பண்ணல அவ்வளோதான். மற்றபடி எனக்கு குழந்தைங்க டிஃப்ரென்ஸாக இல்லை ஜிம்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் சரி சாப்பிடலாமா சரி சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மில் ஃபுட்டு டிஃப்ரெண்டாக இருக்காங்க. ஜிம்மு மட்டும் ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மில் பேச ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. அதாவது கஷ்டத்தில் இருக்கும்போது ஜிம்முக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கு. எனக்கு எப்படி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. என் ஜிம் ஓகேவா இல்லையா. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஏன்னா ஜிம் சொல்கிறாங்க. ஏன் நம்ம ஜிம் ஹாப்பியாக இருக்கான் சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க.
ஏன் கேட்குறேன் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு சம்திங் டிஃப்ரெண்டாக கூட இருக்க சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க. சரி ஓகே எனக்கு ஜிம் வீட்டில் இருக்க சரியாக சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க எனக்கு நான் ஹாஸ்பிட்டல் ஸ்டே பண்ணியிருக்கா சரி தூங்கிருக்க மாட்டேன் ஓகேவா. அவங்க வீட்டுக்கு நீ தூங்கிட்டு ஓகே பண்ணி போக ஆஃபீஸுக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஓகே சொல்லிட்டு ஃபைன் அவர் போயிடாரு. இது பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே வேறு சாப்பிட்டு ஸ்கூல் பழமா சொல்லிட்டாங்க. அம்மா சொல்லிட்டாங்க சரி நீங்கள் ட்ராப் பண்ணணும் சார் சொல்லிட்டாங்க. சரி ஓகே ஜிம்லேயே போயிட்டு பேபி ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. இப்போ ரம்ஜி போயிட்டாரு. ஜிம் பார்க்குறாங்கம்மா சொல்லிட்டாங்க என்ன ஜிம்னு சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் டயர்டாக தூங்குவா சரி ஓகே போய் தூங்க சொல்லி ஜிம் சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் தானே ரூமுக்கு வராங்க. ஜிம்மில் படுக்கலான்னு பாருங்க. அப்போ ஃபோன் வந்து ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ ஜம்கா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜம்கா வாங்க இப்போ எங்கே இருக்கா சொல்லிட்டாங்க. வீட்டில் இருக்க ஜம்கா சொல்லிட்டாங்க. வீடியோ கால் பண்ண சொல்கிறாங்க. ஜம்கா வீடியோ கால் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மு சரி சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிட்டு வீடியோ கால் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மு தாண்டா ஜிம்முக்கு வந்துட்டு மில்க் கொடுக்கலாம் பாதாம் மில்க் கொடுக்கலாம். இப்போ குடிச்சா தூங்குவாங்க நல்லா சொல்லிட்டு வந்து பாருங்கக்கா ரெஸ்ட் எடுக்கிறான் பாதாம் மில்க் கொடுத்து குடிச்சிட்டு நல்லா தூங்க சொல்லிட்டு வந்துருப்பாரு. அது ரூம் பக்கத்தில் வந்துட்டாரு. இப்போ தான் நம்ம ஜிம்முக்கிட்ட வீடியோ கால் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க சுற்றி பார்க்குறாங்க. வீட்டில் தான் இருக்கா சொல்கிறாங்க. ஏன் ஜங்கா உனக்கு நம்பிக்கை இல்லையா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அதில் சொல்கிறாங்க ஏன் ஜங்கா வீட்டில் தான் இருக்கேன் நான் ஏன் போய் சொல்ல போகிறேன் ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இல்லை நீ தேவைக்கூடாதுன்னு சொல்லலாம் அதான் கேட்ட சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. சின்ன அப்படி ஒரு நின்றாங்க டோர் பக்கத்துலேயே. அப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. ஒன்றும் ஜம்கா ஜஸ்ட் பேபி உடம்பு சரியில்லையா இருந்தால் அங்கே தான் சொல்கிறாங்க. அதான் நான் கேட்குறேன் ஜிம்மில் பெரிய டாக்டர் கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நானும் பார்த்துருக்கேன். அந்த பையன் ஜேவப்பட அட்டாச் ஆகுமா உங்களே அட்டாச் இருக்கான் கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜம்கா சொல்கிறீங்க. இல்லை ஜேவப்பட உங்கள் அம்மா எப்படி பார்த்தாலும் அம்மா தானே சொல்கிறாங்க. எனக்கு அந்த பையன் வந்து அடாப்டர்ஸ்னா இருந்தாலும் அப்படியே தான் அப்பா அந்த ஜேவப் தான் அம்மானு தெரியுது. அப்படி இருக்கும்போது இருக்கா உங்களோட அட்டாச்சாக இருக்கான் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படின்னு ஜம்கா சில குழந்தைங்களுக்கு சில பேருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது இல்லை அப்படி சொல்கிறாங்க. அது அப்பா அம்மா போயிருக்காங்க. அப்பா அம்மா எப்படி கம்ஃபர்டபுளாக இல்லாமல் போயிடுவாங்க சொல்கிறாங்க. அப்பா அம்மா எப்படி கம்ஃபர்டபுளாக இல்லாமல் போயிடுவாங்க. அது மட்டும் உனக்கு கம்ஃபர்டபுளாக அப்பானாக்கு நம்ம ஜெவப்பா உனக்கு அம்மா தான் இருக்கும் கம்ஃபர்டபுளாக கேட்குறாங்க. அந்த கம்ஃபர்டபுளாக உங்ககிட்ட இருக்க கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்கா ஏன் இப்படி பேசிட்டு இருக்க நீ ஜிம் கேட்குறாங்க. இல்லை இதான் ஃபஸ்ட் லாஸ்ட் நான் சொல்கிறேன் கேட்டுக்கும். இதுக்கப்புறம் நீ வந்து இந்த மாதிரி அவங்க கூட அந்த பையன் கூட ஸ்டே பண்ணுறது வந்து அந்த பையன் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ண முடியாது சரியா சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த பையன் அதை கூட நீ ஸ்டே பண்ணுற நல்லா அலோ பண்ண முடியாது சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு எதுக்காக ஜம்க்கு இவ்வளோ ஹாஷாக பேச ஜிம் சொல்லிட்டு அவருக்கும் பார்த்துட்டு இருக்காரு. அவனுக்கு எனக்கு தெரியும் பாசிட்டிவ் டைப் சொல்லிட்டு அதுக்காக இந்தளவுக்கு அவர் குழந்தைக்கு டைம் ஸ்பெண்ட் அவ்வளோ தப்பா அதுக்கு ஜிம் பார்த்துருக்காங்க. ஜிம் ஓகே ஜம்கா இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சாரி ஜம்கா சொல்லிட்டாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. பாரு நான் அங்கே தான் சரி எங்கே தான் சரி என்கிட்ட ஃபஸ்ட்டு பர்மிஷன் கேட்காம இவ்வளோ ஸ்டே பண்ணக்கூடாது அப்படி தான் சொல்லிட்டாங்க. ஜிம்மி ஓகே ஜம்கா சாரி சரியாக சொல்லிட்டாங்க. அது ஓகே அப்படி ஜம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மோட கணக்கு ஒரு ரெட்டிஷாக இருக்குது. ஏன் ரைஸாக ரெட்டிஷாக இருக்குது சொல்லிட்டாங்க. அது சரியாக தூங்கல ஜம்கா சொல்லிட்டாங்க. ஏன் கேட்குறாங்க அது சொல்லிட்டாங்க. அந்த குழந்தை பார்த்துட்டு அந்த நைட்லாம் கேட்குறாங்க. அப்படி ஜம்கா ஜஸ்ட் குழந்தை அடிப்பட்டுச்சு அதான் சொல்லிட்டாங்க. ஜம் பார்க்குறாங்க. ஒரு நாள் என்ன சொல்கிறது இல்லை ஓகே வீட்டுக்கு வந்து பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. ஜம்கா சரி வீட்டுக்கு வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா ஜம் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது தூங்க ஜம்கா ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. ஜீவன் அப்படியே கன்ஃபர்டாக டேஸில் உட்காந்துருக்காங்க. ஃபோனை கட் பண்ணிட்டு தூங்கவே இல்லை. அப்படியே ரெண்டு காலையும் ஒரு மாதிரி அப்படியே சேர்த்து இந்த ரெண்டு நீஸ் ரொம்ப ஃபோன் பண்ண மாதிரி அப்படியே பெட்டில் உட்காந்துருக்காரு. இப்போ சின்னதாக பார்க்குறாங்க. இப்படினாக்கா அந்த டோர் வழியாக கேப் வழியாக பார்த்துருக்காங்க. டோர் ஃபுல்லாக லாக் ஆகலை ஜஸ்ட் டோரில் நார்மல் லாக்கில் தான் இருக்கும். சின்ன பார்க்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிமின் அம்மாட்ட தான் ஹெல்ப் பண்ணுறியா சின்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஏன் ஜம் கொண்டு பேசுகிறா இந்த மாதிரி ஹாஷாக பேசுகிறேன். நீங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணி மேட்ச் பண்ணிக்கிட்டவங்க. செகண்ட் உங்களோட லைஃப் ரொம்ப அழகாக இருக்குது. ரெண்டு பேபிஸ் இருக்காங்க லட்டு மாதிரி. அவங்களும் அதில் ரொம்ப லவ் கேர் தானே இருப்பான். ஆனால் ஏன் இந்தளவுக்கு அவன் பாசிட்டிவாக எனக்கு தெரியும். ஆனால் எதுக்காக இந்தளவுக்கு பேசிகிட்டு இருக்கான். ஜஸ்ட் அது குழந்தைக்கு ஸ்டே பண்ணுறது அவ்வளோ தப்பா. அவன் அடாப்டர்ஸ் வந்தால் இல்லைன்னு சொல்ல மாட்டான் பாவம் இல்லையா. அவனுக்கு ஒரு ஜேவுக்கு லவ் கிடைக்காம இருக்கலாம். அவன் என் பையன் கிடைச்சிருக்கு இருப்பது என்ன தப்பு இருக்குது. எதுக்காக இருக்குது ஜம் கையில் போய் பையன்கிட்ட எவ்வளோ கோவப்படுறான். எனக்கு ரொம்ப கோவம் வருது. எனக்கு அந்த பையனை யாராவது கட் பண்ண அவள் பார்த்துச்சுமா இருக்க மாட்டார். அவரும் கஷ்டமாக இருக்கு பார்த்துருக்காங்க. என் பையனுக்கு இவ்வளோ பயந்து பேசணும். என் பையனுக்கு அப்படி இருக்கான். அது ஜின்னு அதே பார்த்துருக்காங்க. இப்போ ஜின்னு வந்துட்டு ரொம்ப ப்ராக் பண்ணுறாங்க. ஜிம் டக்குன்னு அடியில் இருக்கும் பட் டேஸ்ட்டில் வைப் பண்ணுறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்கம்மா சொல்கிறாங்க தூங்கலாம் சொல்கிறாங்க. அதுமா சொல்கிறாங்க அந்த பாத்ரூம் இருக்கும் பிடிக்குள்ள இது குடிச்சா தூக்கம் வரும் சரியாக சொல்கிறாங்க. அதுமா சொல்கிறாங்க இது குடிச்சா தூக்கம் வரும் குடி சொல்லி ஜின்னு சொல்கிறாங்க. ஓகேம்மா ஜிம் வாங்கிக்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. ஜிம்மில் கண்ணு ஃபுல்லாக ஒரு மாதிரி அந்த பெயின்ஃபுல்லோட ஒரு மாதிரி இருக்குது. டேஸோட கலங்கி போய் அந்த டேஸ் வைப் பண்ணி தானே பார்க்குறாங்க. ஜின்னில் எதுக்கும் இல்லை ஜின்னு பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க நீ உலகில் ஹாப்பியாக இருக்கியா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் ஹாப்பியாக இருக்கேம்மா எனக்கு என்னம்மா குறைச்சி நல்லதாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. இல்லை செல்லும் அம்மாட்ட சொல்லுது. அங்கே பாரு அம்மாவோட சரி பண்ண முடியாது எதுவும் இல்லை சரியா. ஏதாவது மேரேஜ் பண்ணிட்டு வாழ்ந்தாலும் ஒரு பர்சன் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டா கூட அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் பர்சன் ஒரே மாதிரி இருக்காங்களா அவங்க ட்ரூவாக லவ் பண்ணுறாங்களா அவங்க ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு எனக்கு தெரியும் ஓகேவா அப்படின்னு வச்சுக்கேன். நீ பயப்பட வைக்க அம்மாட்ட சொல்லி நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. பயந்து ஒரு பர்சன் இந்த மாதிரி பயந்து வாழ்ந்து எதுவும் இல்லை சொல்கிறாங்க. என்னம்மா சொன்னீங்க ஜிம் கேட்குறாங்க. இல்லை எனக்கு தோணுது என் பையன் ஹாப்பியாக இல்லை. என் பையன் பழைய ஜிம் மாதிரி இல்லை சரியா சொல்கிறாங்க. பிஃபோர் மேட்ச் பண்ணி இருந்தில்ல துட்டு ஒரு மாதிரி அழகா ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டு அந்த ஜிம் நான் மிஸ் பண்ணுறேன் ஜின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறாங்க அது டீனேஜ்மா ஓகேவா அப்போ அப்படி இருக்கும். டாக்டர் மேட்ச்சுக்கு மாற்றி நம்ம அவங்க எல்லாம் மாறிடலாமா ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. நீ இப்படி மாறணும் எந்த அவசியம் இல்லை சரியா அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா எப்போவுமே ஜின்னு சொல்கிறாங்க.
இல்லைம்மா அதுவும் சொல்கிறாங்க ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தப்பாக இருக்குன்னு தெரிஞ்சாங்க இல்லை ஃபஸ்ட்டு சாப்பிட்றது நீங்கள் தான் இருக்குங்க ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க இங்கே பார்த்து சொல்கிறாங்க ஜிம்மில் டக்குனு வாதங்களுக்கு வராமல் வச்சுட்டு ஜின்ன ஹக் பண்ணுறாங்க ஜின்ன பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க ஜிம்மில் எதுவுமே சொல்லல ஜின்ன ஹக் பண்ணி பயங்கரமாக ஜிம்மில் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ஜின்ன பார்க்குறாங்க பாரு ஓகே தானே நீ ஹாப்பி தானே இருக்க உங்கள் லைஃப்பில் எது கஷ்டம் உன் லைஃப்பில் எந்த ஒரு கஷ்டம் இல்லை தானே ஜின்ன கேட்குறாங்க அம்மா சொல்கிறாங்க உன் லைஃப்பில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை கஷ்டம் தான் அம்மாட்ட சொல்கிறேன் அம்மா சரி பண்ண முடியாது ஜின்னு சொல்கிறாங்க அப்படி எதுவும் இல்லைம்மா ஜிம்னு சொல்லிட்டு ஜின்ன ஹக் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க அப்படி இருக்க அழகாக சொல்கிறாங்க எனக்கு உங்களுக்கு ஹக் பண்ணி அழுது தோணுதுமா சொல்கிறாங்க ஜின்னுக்கு ஒரு இது டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு எனக்கு எந்த ஒரு குழந்தை தன்னோட அம்மா ஹக் பண்ணி அழுதோ கண்டிப்பாக இது ஒரு மனசுக்குள்ள வச்சுட்டு சொல்ல முடியாத இது அழுதுட்டுருக்கு அது எப்படி அந்த விஷயத்தை சொல்ல முடியாது கஷ்டத்தை தான் இப்படி காட்டுது ஜின்னுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு கடவுளே தர்ஷினி பையன் எதுவும் கஷ்டப்படக்கூடாது எதுவும் ஹார்ட் ஆகிடக்கூடாது அவங்க ஃபார்மிலிட்ட நான் அவர்கிட்ட சரியா கண்டிப்பாக நான் அவன்கிட்ட பேசி ஆகணும் என் பையன் சஃபராக பார்க்க முடியாது சரியா அவங்க அழுப்படி மேரேஜ் பண்ணிக்கலாம் ஆனால் என் பையன் இப்படி கஷ்டப்பட்டு பார்க்க முடியாது அவன் எப்படி இவ்வளோ ஹாஷாக பேசலாம் ஜஸ்ட் அந்த குழந்தைக்கு டைம் ஸ்பெண்ட் அவ்வளோ தப்பு அப்படி இருக்காது அழகாக சொல்லிக்கலாமே ஜிம்மின் ஸ்டே பண்ணாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகாக கம்மி பண்ணலாமே அது வரைக்கும் அவன் இவ்வளோ ஹாஷாக பேசுகிறான் ஜின்னுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க சரி ஓகே அவங்க பாட்டு வந்ததுக்கப்புறம் நான் பேசுகிறேன் நான் மஞ்சள் போய் பேசுகிறோம் பேச சரி பண்ணணும் சரி ஜின்னு நினச்சிட்டு இருக்காங்க என் பையன் அப்படி யாரும் ஹாஷாக பேசக்கூடாது அவன் ஹஸ்பண்டாக தானே சரி அப்படி சார் ஜின்னு தான் அப்படி கோபமாக இருக்காரு எனக்கு ஜிம் பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் எப்படி கொடுத்து ரொம்ப அழகாக இருப்பார் ஆஃப்டர் மேரேஜ் கூட மாறி இருக்காரு அது ஜின்னு ஏற்றுக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவன் குழந்தை பிறந்திருக்கலாம் அவனோட குழந்தைக்கு அம்மா இருக்கலாம் ஆனால் அவன் இப்போ வரைக்கும் எனக்கு குழந்தை அப்படி ஜின்னு தான் வந்துட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு என் குழந்தை எனக்கு குழந்தை சரி அது கஷ்டப்படுறதையும் சஃபராக நான் பார்த்துருக்க மாட்டேன் ஜின்னு நினச்சிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஜிம்மில் கொஞ்ச நேரத்தில் அப்படியே அழுதுருக்காங்க கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகிற ஜின்னு பார்க்குறாங்க பாரு ஜிம்னு சொல்கிறாங்கம்மா சொல்கிறாங்க பாரு இது மில்க் இது மில்க் அப்படி சொல்கிறாங்கம்மா சொல்கிறாங்க அது பாதாம் மில்க் குடி சரியா ஜின்னு கம்ப்ளீட் பண்ணிவிடுறாங்க இப்போ ஜிம்மில் அந்த மில்க் குடிச்சிட்டாங்க பட சொல்கிறாங்கம்மா சரி பட சொல்கிறாங்க இப்போ ஜிம் படுக்கிறாங்க இப்போ ஜின்னு அழகாக விளாண்டு கவர் பண்ணிட்டு தூங்க சொல்லி டேப் பண்ணிக்கிறாங்க மா சொல்கிறாங்க தூங்கப்பா சரியா ஜின்னு சொல்கிறாங்க ஜிம்மில் அப்படி தூங்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் ஜின்னு டேப் பண்ணி வந்துருப்பாங்க ஜிம்மில் அழகாக தூங்கிட்டாங்க ஜின்னு போய்ட்டு ஜிம்மில் போய் கிஸ் பண்ணிட்டாங்க ஓகேவா அவனுக்கு எந்த ஒரு கஷ்டமாக இப்போ இதுக்கப்புறம் சஃபர் ஆகக்கூடாது யாருக்கு ஹாஷாக பேசக்கூடாது சரி ஹாஸ்பிட்டல் தான் சரி நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜின்னு நினைக்கிறாங்க அவன் மட்டும் வந்து கூட பேசுகிறேன் ஓகே அவன் ஏன் அப்படி பேசுனா ஏன் அப்படி ஹாஷாக பேசுன்னு சொல்லிட்டு நான் சரி பண்ணுறேன் ஓகே இவன் தப்பு நீயே பண்ணியிருந்தா கூட அதை நான் அழகாக சொல்லி புரிய ஓகேவா ஒரு அம்மாவை நான் பண்ணுவா சரி ஜின்னு தான் அப்படி பார்த்துருக்காங்க அப்போ ஜிம்மு தூங்கிட்டாங்க ஜின்னு தான் ரூமில் லாக் போட்டு வெளில போயிட்டாங்க இப்போ அப்படி நம்ம டேஸ் எதிர்பார்க்கலான்டா அட்டே வந்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஜியோ வந்து வந்துருக்காங்க ஜியோ போட்டியோட அம்மா வந்துருக்காங்க ஜியோ போய் தூக்கிட்டு இப்போ டே தான் வந்துட்டு ஜியோஸை தூக்குறாங்க டேடா அப்படி சொல்லிட்டு இருக்கு டே தூக்குறாங்க தூக்கி பார்க்குறாங்க ஜியோ சில தூங்குறாங்க டே சொல்கிறாங்க டேடா மிச்சியும் சொல்கிறாங்க மிச்சிட்டு ஆடணும் டே ஹாக் பண்ணிக்கிறாங்க ஜியோ இப்போ ஜியோ தான் ஒரு மாதிரி கோமாவே இருக்காங்க இப்போ செட்டே பார்க்குற எதுவும் சொல்லாமல் இப்போ ஜியோ நான் ரெண்டு மாதம் சொல்கிறாங்கன்னா என்ன சொல்கிறாங்க ரெண்டு மாதம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு ரெஸ்ட் ரூம் போன சொல்கிறாங்க வாடகை சொல்லிட்டு டேவோட அம்மா கூட்டிட்டு போகிறாங்க இப்போ ஜியோ பற்றி அமைதியாக உட்காந்துருக்காங்க ஃபோனில் நம்ம டேவோட அம்மா கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு ஃபுட்டு சாப்பிடுங்க சொல்லுவாங்க ஃபுட்டை ஃபீட் பண்ணுறாங்க அப்புறம் ஜிம்மி அங்கிளோட ஹேப்பனிங்களா சரி கேட்குறாங்க சொல்கிறாங்க அங்கிள் போயிட்டாங்களா சொல்கிறாங்க ஆமாங்க ரெண்டு மாமா ஆஃப்டர்நூன் மார்னிங் போயிட்டாங்க சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜெவப்பு ரொம்ப கோவம் அந்த குழந்தை போய் சொல்லி போகிற சொல்லி ரொம்ப கோவம் அவங்க அம்மா வந்து அங்கிள் சொல்லி கூப்பிட்றாங்க அவர் சொல்லிட்டு ரொம்ப பார்த்துட்டு இருக்காங்க எப்படி சொல்லி வச்சிருக்காங்க போகிற சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கோவம் ரொம்ப முறைச்சி பார்த்துருக்காங்க இப்போ டே பார்க்குறாங்க ஜெவப்பு வந்து ஜோனை முறைக்கிட்ட பார்க்க அவருக்கு மாதிரி இருக்குது என்ன நடக்குது பிரச்சனை சரி ஓகே விடுங்க எப்படி ஒரு பேசிக்கலாம் சொல்லி ஜெவப்பு தேர் நினைக்கிறாங்க ஒரு அவனுக்கு வந்து கோவமாக இருக்கிற ஃபஸ்ட்டு ஆகிட்டு எனக்கு தெரியும் ஜிம்னு சொன்ன மாதிரி எனக்கு கோவம் எதுவும் பிடிக்கல எனக்கு தெரியல நான் கேட்டு சரி பண்ணுறேன் ஓகேவா அப்படி சொல்லி என்ன அவன் என்னோட ஒய்ஃப் இல்லையா அவனும் ஹார்ட் ஆகக்கூடாது சொல்லி ஜெயோ தேர் நினைக்கிறாங்க இப்போ ஃபைனில் இப்போ ஜோ தானே சரியாயிட்டான் அன்றைக்கி வந்துட்டு நைட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க இப்போ அவங்க வீட்டில் இருக்காங்க ஜிம்மி தான் இப்போ ஜங்ஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு ஜங்மினும் ஜிம்மில் போட்டு பைக் பண்ணிட்டு இருக்காங்க நெக்கு அப்படின்னாக்கா அந்த இப்படி சும்மா குழந்தைங்க ஒரு அம்மான்ற பாசத்தில் பைக் பண்ணுவாங்களே அப்படி தான் ஜிம் பார்க்குங்க ஜோ ஏன் பைக் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க இவங்க 2 பேரும் பைக் பண்ணுற பார்த்தா சொல்லிட்டாங்க பைக் பண்ணிட்டு பார்த்தா சரி நம்பின்னு கேட்குறாங்க என் பையன் அவங்க பைக் பண்ணுறது பார்த்தா ஏதோ ஒரு பண்ணி இருக்கா சொல்லிட்டாங்க அந்த வைல்டு பண்ணி வந்துட்டு இந்த மோச்சு பைக் பண்ணுற மாதிரி இருக்குது சொல்லிட்டாங்க எனக்கு நம்ம பைக் 2 பேரும் நம்ம ஜங்க் பார்த்தா இருப்பாங்க அதனால இப்படிலாம் அந்த பண்ணி மாதிரி தான் இருப்பாங்க பேச வந்துட்டு நம்ம ஜிம்மில் பைக் பண்ணுற பார்த்தா நினைக்கிறாங்க ஏய் பண்ணி சொல்லிட்டாங்க இப்போ 2 பேரும் பார்க்குறாங்க என்ன சின்ன சொல்லிட்டாங்க எதுக்கு பையனை பைட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டாங்க அவங்க அம்மா நாங்கள் அப்படியே பைட் பண்ண சொல்கிறாங்க இப்போ நம்ம சிரிக்கிறாங்க என்ன பன்னீஸ்ன்னு கூப்பிட சொல்லிட்டாங்க அவங்க 2 பன்னீஸ் தானே சொல்லிட்டாங்க என் பையன் மேலே பிறந்து போடாது 1வது 2 பன்னீஸ் மேலே பிறந்திருக்கு சொல்லி சின்ன சொல்கிறாங்க சின்னம்மா இங்கே பாரு எங்கள் பன்னீஸ் சரியாக சொல்லிட்டாங்க பன்னீஸ் நல்லா சொல்லுவேன் அப்புறம் எங்கள் பன்னீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நம்ம பேபி சொல்லி மாற்றி பார்க்குறாங்க அம்மா இங்கே பாருங்க உங்கள் ஜிம்மாட்ட சொல்லுங்க சொல்லிட்டாங்க பேபி பார்க்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஜிம்மா சும்மா அவங்கள்ட்ட ப்ளே பண்ணுறாங்களா சொல்லிட்டாங்க பேபி 2 பேர் பைக் பண்ணிட்டு ஜிம் பார்க்க வலிக்குதா விடுங்க ஜிம் சொல்லிட்டாங்க 2 பேர் கேட்கவே இல்லை வெயிட் பண்ணிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 3 days தானே போயிருக்கோம் 3 days ஆஃப்டர் சாரி 2 days ஆஃப்டர் தான் இன்றைக்கி நம்ம ஜெயோப்பிட்டோட வெட்டிங்கான சரி அவங்க வீட்டில் பேட் டெக்டாக இருக்குது அந்த பக்கம் நம்ம ஜீவன் பேபி கொஞ்சம் ஓகே இருக்கா இப்போ அவங்க வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க இந்த பக்கம் நம்ஜன் காலையில் நம்பி பார்க்குறாங்க சொல்லுங்க அக்கா சொல்கிறாங்க நம்ஜனா சொல்லுங்க அக்கா சொல்கிறாங்க இங்கே பாருங்க இது ஜெயோ பண்ணுற டேவுடைய வெட்டிங்கான சரி வீட்டுக்கு வந்துங்களா சொல்கிறாங்க ஓகே அக்கா சொல்கிறாங்க ஃபைன் லைஃப் பண்ணி நம்ஜி மிஷர் ஜிமின்னு சொல்கிறாங்க அப்பா சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம டேவிட் வீட்டுக்கு போடாமா சரியா சொல்கிறாங்க அத்தை வீட்டுக்கு போடாமா சொல்கிறாங்க ஏன் பா சொல்கிறாங்க நீங்கள் அவங்க வெட்டிங்கான சரி சொல்கிறாங்க ஜிம்மி கக்ஷன் ஞாபகம் இருக்குது ஜிம்மி பார்க்குறாங்க அப்பா நீங்கள் தப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன் பா கேட்குறாங்க
இல்லைப்பா நான் வரல சொல்லிட்டாங்க. 2 பேரும் பார்க்குறாங்க. அம்மா ஏன் சொல்லிட்டாங்க. இல்லைடாம்மா எனக்கு டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது சொல்லிட்டாங்க. எனக்கு ஜிம் 2 டேஸ் ஆஃபீஸ் போய்ட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்குப்பா. நீங்கள் அம்மா போட்டு இருந்தா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன்டா நீ வரலையா சொல்லிட்டாங்க. இல்லைம்மா டயர்டாக இருக்குது நீங்கள் போய்ட்டு வரீங்களா ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அதெல்லாம் சொல்லிட்டாங்க. ப்ளீஸ்மா நீங்கள் போயிட்டு வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் எவ்வளோ ஜங்கு கொடுத்துட்டு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை ஜிம் நம்ம போகலாம் சொல்லிட்டாங்க. இல்லைம்மா சொல்லிட்டாங்க. பேபிஸ் தான் அம்மா வா போகலாம் பாட்டி சொல்லி பேபி சொல்லிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு போகிறது பேபிஸோட ஹேபிட்டாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. அதில் செல்லாம் சொல்கிறாங்க. அம்மா வாமம்மா பாட்டி இருக்குமாம்மா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் தான் சரி அவங்க பாருங்க ஜிம்மா கூட போகிறீங்களா சொல்லிட்டாங்க. நீ வா சொல்லிட்டாங்க. இல்லை தாங்க என்ன வரமில்ல ஓகே நீங்கள் போங்களா சொல்லிட்டாங்க. நம்ம பார்க்குறாங்க. ஜிம்மின் அவங்க டாக்டர் கால் பண்ணவா சொல்லிட்டாங்க. இல்லைப்பா அதெல்லாம் வேண்டாம் ரெஸ்ட்டு தான் சரியான சொல்லிட்டாங்க. எனக்கு ஜிம் ரொம்ப டயர்டாக இருக்கும் போது அவங்க ஃபீல் ஆகிட்டு இருக்கு. சரி ஓகே நீ ரெஸ்ட்டுக்கு ஓகேவா நம்ம போகலாம் ஜிம் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு 2 பேபிஸுக்கு ரெடி பண்ணிட்டு ஓகே ஜிம் நாங்கள் ஓகே ஜிம் நாங்கள் போய்ட்டு தான் சொல்லிட்டாங்க. ஜிம் தான் ஜிம் ரெஸ்ட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் ஒரு மேலே கூப்பிட்றாங்க. என்ன சார் ஜிம் சார் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்த்தா பார்த்துக்கோங்க சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு ஃபைன் இந்த பக்கம் ஜின்னு நம்பிச்சுன்னு அதுக்கப்புறம் 2 பேபிஸும் கூட்டிட்டு போயிடுறாங்க. ஜிம் பெட்டில் அப்படியே படுத்துருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு கால் ஒரு ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம்னு பார்க்குறாங்க. கால் டயங்கடாக இருக்குது. ஜிம் கூப்பிட்டாங்க. ஹலோ சொல்கிறாங்க. அம்மா சொல்லிட்டாங்க. சொல்லி ஜெய்வான் ஜிம் சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் வரீங்களா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெய்வான் செல்லாம் சொல்கிறாங்க. இன்னும்மா சொல்கிறாங்க. மம்மாவில் வர முடியலா சொல்கிறாங்க. மம்மா 6 அட்ராக்ட் பேபி கேட்குது. நான் ஓகே தானே சொல்கிறாங்க. இல்லை மம்மா உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்கே ஹெல்த் முடியல மம்மா பேபி கேட்குது அப்படி இல்லை செல்லாம் சொல்கிறாங்க. சொல்ல மம்மா ஹெல்த் முடியலையா சொல்கிறாங்க. அம்மாவுக்கு லைட்டாக கொஞ்சம் டயர்டாக இருக்கா அம்மா வீட்டில் இருக்கேன் நான் நல்லா வர முடியாத தங்க சொல்லிட்டாங்க. ஜிம் பேபி பார்க்குறது ஓகே மம்மா எனக்கு புரியுது ஓகேவா நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சொல்லிட்டாங்க. சரி ஓகே நான் நாளைக்கு வந்து ஸ்கூலில் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே மம்மா பேபி சொல்லிட்டு ஃபோனை வச்சிருச்சு. இப்போ டே பார்க்குறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. அது டேட்டா சொல்லிட்டாங்க. அம்மாவும் வர முடியாதுடா சொல்கிறாங்க. ஏன் டே கேட்குறாங்க. அது மம்மாவுக்கு டயர்டாக இருக்க சொல்லிட்டாங்க. டயர்டாக இருக்கா மம்மாவுக்கு டயர்டாக இருக்கான் அம்மா வரலேன்டா பேபி சொல்லிட்டு போட்டே சரி ஓகே ரெஸ்ட் எடுக்கணும் டே விட்டுறாங்க. இப்போ வந்து பக்கம் நம்மகிட்டே ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. நம்மகிட்டே ஒரு ப்ரெசென்ட் வாங்கி வச்சுருப்பாங்க. ப்ரெசென்ட் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறாங்க. இது கண்டிப்பாக அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி 2 ப்ரெசென்ட் வாங்கி வச்சிருக்காரு. இப்போ எனக்கு ஒரு நெக் செயின் செகண்ட் ஒரு ரிங்கு 2 வாங்கி வச்சிருக்காங்க. கொடுக்கலாம் சொல்லிட்டு ஆசையாக வாங்கி வச்சிருக்காரு. இப்போ இந்த பக்கம் டேவோட அம்மா பார்க்குறாங்க. ஜெவாப் சொல்கிறாங்க. ஜெவாப் பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு ஏன் பண்ண நல்லாவே இருக்கா நான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன் ஒரு மாதிரி இருக்குது 1 வீக்காக பார்க்குறோம் ஃபேஸில் இப்போ ஒரு வீட்டை ஒர்க்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு டயர்ட் ஆகிட்டா கேட்குறாங்க. இவ்வளோ மேட் இருக்காங்க மேட் பண்ண மாட்டாங்க. நீ எதுக்கு பண்ணிக்கிறேன் நீயே எல்லாமே எடுத்து கொடுத்து பண்ணுற அப்படி எதுக்கு அவங்க ஃபேஸ் நல்லா வச்சுருக்கா சொல்கிறாங்க. அதான் ஒன்றும் நான் டீ சொல்கிறாங்க. பாருங்க இன்னொரு டே ஓகே நீ ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டாங்க வெட்டிங் ஆனிவர்சரி ஓகே நீ ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியோட அம்மா சொல்கிறாங்க. நீ இது விட்டுட்டு சண்டை இல்லையா எப்போ ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டியோட அம்மா பார்க்குறாங்க. ஜெவாப் பார்க்குறாங்க ஒரு மாதிரி இப்போ ஜெவாப் அம்மாட்டாங்க. ஜெவாப் சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சொல்லிட்டு வராங்க. வாங்க மாதம் கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜீவன் பேபி ஓரம் பண்ணிட்டுருக்கான். பக்கத்தில் ஜீவன் இருக்கான். இப்போ அவங்க ஜீவோ தூக்குறாங்க. ஜீவோ செல்லாம் தூக்குறாங்க. இப்போ பேபி ஓரம் பண்ணிட்டுருக்கு. நம்ம டேவோட அம்மா ஒரு மாதிரி டேவோட அம்மா இப்போ தூக்குறாங்க. ஜீவான்னு சொல்கிறாங்க. நான் சின்ன பையன் ஓகே தூக்க முடியாது எங்கள் வீட்டுங்க ஆசை சொல்லியிருக்காங்க. அது சொல்கிறாங்க. நான் ஓகே தான் ஓகே ரெண்டா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜின்னு நம்பிச்சு என்ட்ராகிறாங்க. இப்போ பேபி வந்து பார்க்குது. ஜின் மாஸ்டர் கூப்பிடுது. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஓ நீ எனக்கு ஜின் மட்டும் கூப்பிடலாம் சரி ஓகே சொல்லிட்டு அவங்க எனக்கு முன்னாடி வந்துட்டு ஜின் கிராண்ட்ஃபான் கூப்பிட்டுருக்கோம். அப்புறம் இப்போ ஜின்மானை கூப்பிடுது. நம்ம ஜங்ஷன் பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜீவான் சொல்கிறாங்க. ஜீவான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவங்க எங்கள் ஜின்மா உனக்கு இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. ஜீவன் பேச மாறி போயிடுது. இப்போ நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க. ஐயோ அப்படி சொல்லக்கூடாதாங்க சொல்கிறாங்க. இல்லை இவங்க எங்கள் ஜின்மா எங்கள் ஜீவன் பாவம் நீ கூப்பிடக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஐயோ என்ன பேசுறீங்க அவனும் உங்களுக்கு சின்ன குழந்தை நம்ம பேசக்கூடாது பேசிட்டு உங்களுக்கு அண்ணன் இல்லை அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே வராங்க. டே பார்க்குறாங்க. என்ன ஜங்கிள் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்ஷன் ஜங்கிள் தான் இங்கே பாரு இது எங்கள் ஜின்மா ஓகேவா நீ கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேபி பார்த்துட்டு நம்ம புலி பண்ணுறாங்க லைட்டா. அப்போ ஜீவனுக்கு ஒரு மாதிரி ஜீவன் தான் சரி ஓகே சரி அமைதியாயிட்டாங்க. சாரி சொல்லி தலை போய் நின்றுருக்காங்க. இப்போ நம்ம டேக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டே பார்க்குறேன் என்ன ஜீவான்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா சொல்கிறாங்க. ஜீவன் நினைக்கிற மனசு நல்ல வேலை அம்மா வரல அம்மா வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடுவாங்க. ஜங்ஷன் ஜங்கிள்கிட்ட அப்படி பேசுகிறாங்க தெரிஞ்சாக்கா ரொம்ப ஹார்ட் ஆகிடுவாங்க பாவம். இவங்க எப்படி அம்மா மேலே ரொம்ப பாசிட்டிவ் அம்மா மேலே மட்டும் பாசிட்டிவ் இல்லை இவன் ஜின்மா ஜீவன் அப்பட்ட கூட ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்கல்ல பேபி தனியாக இருக்கு. இப்போ டேவோட அம்மா பார்க்குறாங்க. ஜீவான்னு சொல்லிட்டாங்க. கிராண்ட்மா சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லை செல்லாம் ஓகேவா சொல்லுவாங்க. அவங்க சின்ன குழந்தைங்க தப்பா இருக்காது சொல்லிட்டாங்க. இல்லை பேபி அமைதியாக இருக்க பாவம் அதுதான் ரொம்ப பேபி தான் ரொம்ப கஷ்டப்படுது பாவம் அப்படி பர்மனெண்ட் இருக்கு. இப்போ டே பார்க்குறேன் சரி ஓகே ஃபங்க்ஷன் முடிஞ்ச கூட எதாவது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு இப்போ ஃபேமிலி ஃபங்க்ஷன் பண்ணுறது ஃபேமிலி நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க. இப்போ நிறைய பேர் ஸ்டாஃப்லாம் கூட வந்துருக்காங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம். இப்போ ஓகே பார்த்து ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்லிட்டாங்க. சரி விட வராங்க. இப்போ நம்ம எல்லாம் விஷ் பண்ணுறாங்க. டே கொஞ்சம் ஜெவாப்பும் டே பார்க்குறாங்க. ஜெவாப் இப்போ தான் பார்க்குறாங்க. ஜிம் வரலன்றிருக்காங்க. இப்போ நம்ம ஜவாப் கேட்குறாங்க. ஜின் ஹேங் சொல்கிறாங்க. ஜின் பார்க்குறாங்க சொல்லி ஜவாப் சொல்கிறாங்க. ஜிம் வரல சொல்கிறாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் ஹெல்த் முடியல சொல்கிறாங்க. ஹெல்த் முடியல ஆமாம் சொல்கிறாங்க. கொஞ்சம் ஹெல்த் முடியல கொஞ்சம் டயர்டாக இருக்கான் அதான் வரல சொல்கிறாங்க. அப்படி ஜவாப் ஒரு மாதிரி இருக்குது என்ன வரல சொல்லி பார்த்துருக்காங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜவாப் கம்மியாக இருக்காங்க. ஃபைனலி இந்த பக்கம் ஜவாப்